Dear student, all of you good morning. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா molecular base of inheritance-ல இருந்து மாடல் கொஷின்ஸ் நம்ம இதில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா molecular base-ல இருந்து ஒரு 2 மாடல் கொஷின்ஸ் நம்ம நீட் பேஸ்டு கொஷின்ஸை பார்க்குறோம். இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷின், if there are 999 bases in a RNA that code for வந்து பார்த்தீங்கன்னா protein. இப்போ நமக்கு தெரியும் கோடான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ட்ரிப்ளெட் அது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூ இருக்கு அப்படின்னா இது ஒரு ஃபினைல் அனலைன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது ஒரு ஃபினைல் அனலைன் தெரியும். இந்த மாதிரி கோடான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளெட்டாக தான் ஆல்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த 999 பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 333. அப்போ இது வந்து ஒரு 3-ஆ வரும்போதே ஒரு அமினோ ஆசிடை கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டு, அப்போ அதனால வந்து 333 அமினோ ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, கோட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதில் இந்த பொசிஷன் 999ல 901 இஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட்டட் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 901 அப்படி 901 வந்து டெலிட் ஆயிடுது. சச் தட் லென்த் ஆஃப் RNA பிகம் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா மாறுது, 999லேருந்து 998 மாறிடுது. ஸோ ஹவு மெனி கோட்ஸ் வில் பி ஆல்டர்ட், அப்போ அந்த ட்ரிப்ளெட் கோட்ஸ் எவ்வளோ ஹவு மெனி கோட்ஸ் வந்து ஆல்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 999 இருக்கு. 999 அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவரால் இருக்கக்கூடிய பேசஸ் வந்து 999 இருக்கு அப்படின்னா நம்ம அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணக்கூடிய கோடான்ஸ் ஆல்வேஸ் ட்ரிப்ளெட்டுங்கிறதால வகுத்தல் 3 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் 333 வந்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அதுல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 901 இதுதான் டெலிட் ஆயிடுது. ஸோ இந்த டெலிட் ஆன உடனே இதுக்கு அடுத்தது எவ்வளோ வந்து பார்த்தோன்னா ஆல்டர் ஆயிருக்கும் அப்படிங்கிறது அவங்க கொஸ்டின். அதில் 901 டெலிட் ஆயிடுது அப்படின்னாவே நீங்கள் பாருங்க 901ல ஹவு மெனி அமினோ ஆசிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 அமினோ ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் ஆகாமல் இருக்கும். அன்அஃபெக்டட் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஒன்று ஆல்டர் ஆனாலும் அனதர் எல்லா ட்ரிப்ளெட் கோடான்ஸும் ஆல்டர் ஆகிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் 330, இப்போ 901ல அன்அஃபெக்டட்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 900 இருக்குன்னா அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பை போட்டோம் அப்படின் போது மோரார்லெஸ் 300 வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபெக்டடாக இருக்கும். ஸோ அப்போ ஓவரால் இருக்குது 333, அதில் வந்து பார்த்தோன்னா அன்அஃபெக்டட் 300 அப்படின்னா 333 மைனஸ் 300 நம்ம போடுறோம்னா ஒரு 33 தான் ஆல்டர் ஆயிருக்கும். அதாவது 901ல இருந்து அதுக்கு அடுத்து இருக்கிற அனைத்துமே 998 டோட்டல், அதுக்கு அடுத்தது ஒன்று டெலிட் ஆனால் 998 வந்துடும். அது அந்த 901ல இருக்கிற அனைத்துமே டெலிட் ஆயிருக்கும். சப்போஸ் சார் இந்த கொஸ்டின் இப்படி கேட்காம இது வந்து பார்த்தீங்கன்னா பிலாங் டு விச் டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் அப்படின்னு கேட்டோம்னா பிரேம் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஷன் சொல்லலாம் அல்லது பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்லலாம். சிங்கிள் கோடான்ல வந்து ஏற்கனவே ஒரு டெலிஷன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷன் ஆர் டெலிஷன் நடக்கிறதுனால இதை பிரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் சொல்லலாம் அல்லது நம்ம வந்து பாயிண்ட் மியூட்டேஷன் கூட சொல்லலாம். சப்போஸ் அவன் கேட்டிருந்தானா இது பிலாங் டு விச் டைப் ஆஃப் மியூட்டேஷன் கேட்டிருந்தானா அப்படி ஒரு ஆன்சர் வரும். அப்போ ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா 33 ஆன்சராக வரும். 33 வந்து பார்த்தோன்னா கோடான்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கோம், ஆல்டர் ஆயிருக்கும், ட்ரிப்ளெட் ஆல்டர் ஆயிருக்கும் அந்த ட்ரிப்ளெட் கோடான்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா இன் சி அர்ச்சின் டிஎன்ஏ விச் இஸ் டபுள் ஸ்டாண்டர்டு. அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவில் சி அர்ச்சின்ல வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய டிஎன்ஏவில் 70% என்ன இருக்கு அப்படின்னா சைட்டோசின் இருக்குன்னு அவனே சொல்லிட்டான். நமக்கு சார்காஃப்ரோல் நம்ம வீடியோஸ் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதில் நம்ம சார்காஃப்ரோல் தெளிவாகவே கொடுத்துருப்போம். அதை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சைட்டோசின் 17% அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய அதர் அதாவது வந்து பார்த்தோன்னா நம்ம சார்காஃப்ரோலுடைய அடினைன், குவானைன், தயமின், சைட்டோசின், நைட்ரோஜனஸ் பேசஸ்ல சைட்டோசின் அவன் கொடுத்துட்டான். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னா அப்போ சைட்டோசின் அவனே 17 கொடுத்துட்டான் அப்படின்னா குவானைன் எவ்வளவா இருக்கும், ஆல்வேஸ் குவானைன் வந்து பார்த்தோன்னா இது ஈக்குவல் டு 1 இல்லையா சார்காஃப்ரோல் படி. அப்போ அது வந்து பார்த்தோன்னா என்னவா இருக்கணும், 17 தான் இருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடினைன், தயமின் இது ரெண்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து 17 + 17 34% போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 66 தான் இருக்கு. அப்போ 66 நம்ம வந்து பார்த்தோன்னா டிவைட் பண்ணும்போது அடினைனுக்கு 33, அதுவே வந்து தயமினுக்கு 33% தான் போட முடியும். அப்போ இந்த ஆன்சர் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல வரும். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். இதை பற்றி டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். தேங்க்யூ.